டே முருகா, அங்கே பார்த்தியா யார் வரான்னு? உங்கள் மாமா பொண்ணு இருக்கு. வாமா வள்ளி, மாமாவை பார்க்க வந்தியா? நான் உங்களே தான் பார்க்கறாங்க. என்னம்மா அதிசயமா இருக்கு, என்னம்மா விஷயம்? காலேஜ் முடிய போகுது. நல்ல விஷயம் தானேம்மா. நான் மாமா எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க அத்தை. அது எப்படிமா முடியும்? ஏன் முடியாது? என் பொண்ணை கட்டிக்கன்னா கவர்மெண்ட் வேலையில்லாத இருக்கணும், 80,000 ரூபாய் சம்பளமாவது வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும், காலி ஏக்கர் நிலமாவது அவனுக்கு இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன். இப்படி தண்ணிக்கான போனவனுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். உங்க அப்பா உனக்கு கட்டி கொடுக்குறக்கா என்னெல்லாம் எதிர்பார்க்க தெரியுமா? உங்க அப்பா எதிர்பார்க்குற மாதிரி எந்த மாப்பிள்ளை கிடைக்கிறாரோ அவரே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நானா உனக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு இப்ப தெரியாதுமா கஷ்டம், கழுத்துல தாலியும் நேரும்ல, அப்ப தெரியும். மாமா உன்கிட்ட என்ன இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்பதான் இந்த தாலி கட்டு, நான் உன் கூடவே வந்துடுறேன். புரியுது மாமா, உன்னால உடனே எந்த முடிவும் எடுக்க முடியலன்னு. நீ பொறுமையா யோசிச்சு சொல்லு, நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா அது வரைக்கும் இந்த தாலி என்கிட்ட தான் இருக்கும். நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் உனக்கு கழுத்து நீட்டுவேன் மாமா.